12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.7 வினா எண் 3. காசியன் நீக்கல் முறையை பயன்படுத்தி ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த எதிர்வினை சமன்பாட்டை சமநிலைப்படுத்தணும். கணக்கில் கொடுத்துருக்கிற சமன்பாட்டை எழுதிப்போம். x1 x2 x3 x4 என்ற மிகை முழுக்களை பயன்படுத்த இந்த இடத்துல x1 C2H6 ப்ளஸ் x2 O2 டென்ஸ் டு இந்த இடத்துல x3 இந்த இடத்துல x4, இங்கே x1 இங்கே x2 இங்கே x3 இங்கே x4 சமப்படுத்துகிறோம். ரெண்டு பக்கமும் சமப்படுத்துகிறோம். இங்கே இருக்கிற C அப்படிங்கிறதுல 2 இருக்குது. அதனால் 2x1 வேறு சிஏ இங்கே இல்லை. அதனால் அந்தாண்ட ஆர்ஹெச்எஸ் பக்கம் போனோம்னா சிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. இங்கே சிங்கிறது எத்தனை இருக்குன்னா 1 தான் இருக்குது. அதனால் ஒரு x4. இதுலேருந்து நமக்கு கிடைக்கிறது 2x1 மைனஸ் x4 ஈக்குவல் டு 0. ஆர்ஹெச்எஸில் இருக்கிற x4 எல்ஹெச்எஸ் வந்தால் மைனஸ்னு ஆகிடுது. அடுத்தது ரெண்டாவதாக என்ன செய்கிறோம், ஹெச்சில் எத்தனை இருக்குன்னா 6 இருக்குது. 6x1 ஈக்குவல் டு ஹெச் இந்த பக்கத்தில் பாருங்கள், இங்கே 2 இருக்குது. 2h இருக்கு இல்லையா, அதனால் 2x3. ரெண்டு பக்கமும் 2ஆல் அடிச்சிட்டோம்னா 3x1 ஈக்குவல் டு x3ன்னு வரும். 3x1 x3 எல்ஹெச்எஸ் கொண்டு வந்தால் மைனஸ் x3 ஈக்குவல் டு 0. அடுத்தது ஓ, ஆக்சிஜன். ஓவில் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், இங்கே மட்டும்தான் ஓ இருக்குது எல்ஹெச்எஸில். அதனால் 2x2 ஈக்குவல் டு இங்கே ஓங்கிறது இந்த இடத்துலையும் இருக்குது இந்த இடத்துலையும் இருக்குது. இங்கே ஒரு ஓ இருக்குது. அதனால் ஒரு x3 ப்ளஸ் இதில் எத்தனை ஓ இருக்குன்னா 2 இருக்குது. அதனால் 2x4. இதில் என்ன செய்கிறோம்னா 2x2 இந்த ரெண்டுத்தையும் எல்ஹெச்எஸ் கொண்டு வந்தால் மைனஸ் x3 மைனஸ் 2x4 ஈக்குவல் டு 0. அணி வடிவில் எழுத எல்லாம் கவனிச்சிங்க. முதல் சமன்பாடு இருக்கு இல்லையா, 2x1ங்கிறது 2, x2 இல்லை x3 இல்லை. அதனால் x2க்கு 0 x3க்கு 0, x4க்கு பதிலாக மைனஸ் 1. அடுத்தது ரெண்டாவது சமன்பாட்டில் x1 3x1 x2 இல்லை, மைனஸ் x3 அதாவது மைனஸ் 1, x4 இல்லை அதனால் 0. அடுத்தது இந்த சமன்பாட்டில் x1 இல்லை, அதனால் x1 பிளேஸில் 0, x2க்கு பக்கத்தில் 2 இருக்குது, x3க்கு பக்கத்தில் மைனஸ் 1 இருக்குது, x4க்கு பக்கத்தில் மைனஸ் 2 இருக்குது. இதுதான் என்னன்னா ஏ. இது ஏ. ஆர்ஹெச்எஸில் 3த்துலேயும் என்ன இருக்குன்னா 0 இருக்குது. அதனால் 3மே 0. விரிவுபடுத்தப்பட்ட அணி A பார் 0 ஈக்குவல் டு இதில் ஏயை முதல்ல எழுதிடுவோம். ஏங்கிறது இது அப்படியே எழுத வேண்டியது. 0க்கு பதிலாக 3மே 0. விரிவுபடுத்தப்பட்ட அணி. காசியன் நீக்கல் முறை அப்படிங்கிறது முதன்மை மூலை விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 3 உறுப்புகளும் 0 வரணும். 0 வர மாதிரி நம்ம மாற்றணும். நிறை 1 அப்படியே இருக்கட்டும். 2 0 0 மைனஸ் 1 0. R2 நிறை 2 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 0 வரணும்னா 2ஆல் 3ஐயும் 3ஆல் 2ஐயும் பெருக்கணும்னா 6 6ன்னு வரும். கழிச்சோம்னா 0 ஆகிடும். எதை 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா R2வை 2ஆல் பெருக்கணும். அப்போ தான் 2 6. அதே போல் R1 3ஆல் பெருக்கணும். 3 R1. ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா 0 வந்துடும். முதல்ல 2 R2வை 2ஆல் பெருக்கிறோம். R2வை 2ஆல் பெருக்கினா 2 6, 2 0 0, 2 மைனஸ் 1 மைனஸ் 2, அப்புறமேலுக்கு எல்லாமே 0 தான். அடுத்தது 3 R1. R1 3ஆல் பெருக்கினா 3 2 6, 3 0 0, 3 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 3 0. கழிக்கும்போது கீழே இருக்கிறதுக்கு குறி மாறும். மைனஸ்
இந்த இடம் ப்ளஸ். 6 மைனஸ் 6 0, இதுவும் 0, இங்கே -2, இங்கே +3, இந்த இடத்துல 0. இதை அப்படியே இங்கே எழுதிடுவோம். 0 0 -2 3 0. R3 ஒன்றும் செய்ய வேணாம், அப்படியே எழுதிப்போம். 0 2 -1 -2 0. R1 அப்படியே இருக்கட்டும். R2 R3 ரெண்டுத்தையும் பரிமாற்றம் பண்ணுறோம். நிறை 3 நிறை 2 எழுதிக்கிறோம். 0 2 -1 -2 0. மூணாவது நிறைய ரெண்டாவது நிறையாக மாற்றிக்கிறோம். ரெண்டாவது நிறைய மூணாவது நிறையாக மாற்றிக்கிறோம். ஏன்னா எந்த கால்குலேஷன் போடாமலே நமக்கு மூலை விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 3 உறுப்புகளும் 0 வந்துடுச்சு. இதுதான் நமக்கு தேவையான வடிவம். ஏயின் வரிசை 3. அதே போல் விரிவுபடுத்தப்பட்ட அணி A/0 இதனுடைய வரிசை என்னென்னா 3 தான். ஆனால் இது எல்லாமே என்னென்னா <4. இந்த 4ங்கிறது என்னென்னா x1 x2 x3 x4 அப்படின்னு 4 உறுப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை விட குறைவாக இருக்கிறதுனால இது என்னென்னா ஒருங்கமைவு உடையது, அதே நேரத்தில் எண்ணற்ற தீர்வுகள் உடையது. இப்போ இந்த கணக்கை பின்னோக்கி பிரதியிடல் முறையில் போட போகிறோம். x⁴ = tன்னு எடுத்துப்போம். x⁴ t. இப்போ இந்த மூணாவது சமன்பாடு இருக்குல்ல, மூணாவது சமன்பாட்டில் -x1 உறுப்பு கிடையாது, x2 உறுப்பு கிடையாது, -2x3 + 3x4. x4ங்கிறது தான் என்னன்னு எடுத்துருக்கிறோம், tன்னு எடுத்துருக்கிறோம், = 0. -2x3 = 3t அந்த பக்கம் போனால் -3t. x3 மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற உறுப்பை அந்தாண்ட கொண்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுது. அப்போ 3/2 × t அப்படின்னு வருது. x3ஓட மதிப்பு 3/2t. அடுத்தது இந்த சமன்பாட்டை எடுத்துக்கிறோம். என்னது, x1 கிடையாது, மீதி இருக்கிறது 2x2 -x3 -2x4 = 0. இதான் சமன்பாடு. இந்த சமன்பாட்டில் இந்த மதிப்பை பிரதியிடுறோம். எந்த மதிப்பை, x3 மதிப்பை. 2x2 இதுதான் தெரியாது, -x3ஓட மதிப்பு தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம், 3/2t. -2 x4 என்னன்னா tன்னு எடுத்துருக்குறோம், அதனால் -2t = 0. 2x2 இந்த ரெண்டு உறுப்பையும் அந்தாண்ட கொண்டு போயிடும். மைனஸில் இருக்கிற 2 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகிடும். 3t/2 + 2t. சிம 2 எடுத்துக்கிட்டோம்னா குறுக்க பெருக்கிறோம். 1 × 3t 3t, 2 × 2t 4t = 7t/2 அப்படிங்கிறது 2x2. நமக்கு தேவை x2 தான். x2 அப்படியே வச்சுக்கிட்டு 2 அந்தாண்ட கொண்டு போகிறப்ப வகுத்தலில் வரும், 7t/4. இதுதான் x2ஓட மதிப்பு. அடுத்தது முதல் சமன்பாட்டை எடுத்துக்கிறோம். முதல் சமன்பாடு என்ன, 2x1 - x4 = 0. 2x1 - x4 = 0. 2x1 x4ஓட மதிப்பு என்ன, tன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, 2x1 -t அந்த பக்கம் போனால் +t. x1 = இந்த 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா t/2. x1ஓட மதிப்பு t/2. இப்போ இந்த மதிப்பு எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம். கணக்கில் பேலன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் x4 = tன்னு இருக்குது. நம்ம tக்கு பதிலாக 4ன்னு எடுத்துப்போம். t = 4. tக்கு 4ன்னு எடுத்துக்கிட்டா இப்போ இந்த சமன்பாடு என்ன வரும் பாருங்கள். x1 = tக்கு பதிலாக 4 எடுத்துக்கிட்டோம்னா 4/2 = 2. x2 அப்படிங்கிறது tக்கு பதிலாக 4 எடுத்துக்கிட்டோம்னா 7 × 4/4
4 4 கேன்சல் ஆகிடும், மீதி 7. எக்ஸ் 3 = 3/4 இன்ட்டு டீக்கு பதிலாக 4. 4 4 கேன்சல் ஆகிடும், மீதி 3. கடைசியாக எக்ஸ் 4. எக்ஸ் 4ங்கிறது டீங்கிறது என்னன்னு எடுத்துருக்குறோம், 4ன்னு எடுத்துருக்குறோம். கணக்கில் கொடுத்துருக்கிற சமன்பாடு இதுதான். இதில் இந்த இடத்துல x1 போட்டிருப்போம், x2 போட்டிருப்போம், x3 போட்டிருப்போம், x4 போட்டிருப்போம். x1ஓட மதிப்பு என்ன வந்திருக்கு, 2. x2ங்கிற இடத்துல 7. x3ங்கிற இடத்துல என்ன வரும்னா 3. x4 அந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற 4. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.